ஹலோ வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப எல்லாருமே வந்து அவளோட எதிர்பார்த்த திருஷ்யம் 3 மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். ஏன்னா வந்து திருஷ்யம் வந்து 1 வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற ஒரு 5-6 லாங்குவேஜஸ்ல வந்து அதை ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பிளாக் பஸ்டர் அது. அண்ட் அந்த டைம்ல கேரளாலையுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரேஞ்சுக்கு போன ஒரு படம் அது. அதோட அதை வந்து தமிழ்ல வந்து கமல் சார் பாபநாசம் நடிச்சிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து அங்க கிளைமேக்ஸ் வந்து இங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்ததுனால இங்க செகண்ட் பார்ட்லாம் போல அவங்க அந்த படத்தோட முக்கியமான கதையை வந்து லைட்டா கிளைமேக்ஸ்ல மாத்தி இந்த பொண்ண விஷயத்தை வந்து கமல் சார் சொல்லிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கதை வந்து இங்க ஃபர்தரா டிராவல் ஆகல. பட் மலையாளத்துல வந்து அவர் கடைசி வரைக்கும் மோகன்லால் சார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதை சொல்லவே மாட்டாரு. உங்க பையனை நாங்க கொல்லல அப்படின்ற மாதிரி தான் அழுத்தமா சொல்லுவாரு. ஸோ அதனால அந்த படத்தை வந்து செகண்ட் பார்ட் எடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி லாக்டவுன் டைம்ல வந்து அதுக்கு கொரோனா டைம்ல வந்ததுனால வந்து ஓடிடியில அமேசான் பிரைம்ல தான் ரிலீஸ் ஆச்சு. பட் அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிச்சோ அதுல ஒரு மிஞ்சி போனா ஒரு 5% தான் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பேருக்கு பிடிக்காம இருந்துருவோம். 95% பீப்புளுக்கு செகண்ட் பார்ட்மே ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதோட கண்டினியூஷனாக தேர்ட் பார்ட்டி பற்றி எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து தமிழ்லையும் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து செகண்ட் பார்ட் வந்து தமிழில் பார்க்கல, ஒன்லி மலையாளம் தான் வந்துச்சு. பட் வந்து ஒரு சின்னதாக படம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 5 மினிட்ஸ் அந்த பேர் போகிறப்ப ரீகால் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்காதவங்களுக்கு யூஸ் ஆகும். பட் அப்படியே இல்லைனாலும் செகண்ட் பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா கூட வந்து யூடியூப்ல சின்ன சின்ன வீடியோஸ்லாம் கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கூட போதும். ஸோ இந்த படத்தோட கதை வந்து செகண்ட் பார்ட் எங்கே முடியுதோ அதுலேருந்து ஆரம்பிக்குது. செகண்ட் பார்ட்ல வந்து அவர் வந்து அந்த வருணோட எலும்பு கூட வந்து வேற ஒரு இடத்துல மாத்தி வச்சுட்டு வேற ஒரு பையனோட எலும்பு கூட வச்சுட்டு வருண் வந்து எரிச்சிட்டு அதான் ஆசிட் ஊற்றி அழிச்சிட்டு வந்து அவங்களுக்கு சாம்பலை மட்டும் அமுச்சு வைப்பாரு. ஸோ அதோட செகண்ட் பார்ட் முடியும். அண்ட் தேர்ட் பார்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்டென்ஸான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போல அதுலலாம் வந்து ரொம்பவுமே வந்து விசாரிக்கிற சீன்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன ட்விஸ்ட் அங்கங்க வந்துகிட்டே இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து. பட் இது வந்து ஒரு எமோஷனல் த்ரில்லரா வந்து அவங்க டீல் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணி அது இவ்வளவு மறைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க ஃபர்தரா அவங்க லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் வந்து அந்த இன்சிடென்டால சந்திச்சாங்க அப்படின்றத தான் வந்து படம் ஃபுல்லாவே சொல்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவுமே ரொம்பவுமே வந்து ஒரு டிராமாவா தான் போகும். அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கல்யாணம் பேசுறது அது வந்து இந்த இன்சிடென்டால தடப்படுறது அண்ட் அவங்களுக்கு ஏற்பட்ட சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் இந்த இன்சிடென்டால வந்து அவங்க எவ்வளவு அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி அவங்களோட இதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்டர்வல்ல வந்து லைட்டா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு முடிச்சாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் அந்த ட்விஸ்டுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போனாலும் லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மொத்த படத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி 40 மினிட்ஸ் தான் வந்து ஸ்டாண்ட் அவுட்னு சொல்லலாம். அண்ட் அதையுமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு 100% பிடிக்கணும், செகண்ட் பார்ட் வந்து ஒரு 90 to 95% பிடிக்கும்னு வைங்களேன். இந்த பார்ட் வந்து ஒரு 70% அப்படிதான் பிடிக்கும். அண்ட் சில பேருக்கு 60% தான் பிடிக்கும். அண்ட் வந்து என்னோட மார்க்குமே வந்து இந்த படத்துக்காக தான் 70 மார்க்ஸ் தருவோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் வந்து ஒரு அந்த படத்துல இருந்து ஒரு விறுவிறுப்பு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது ஏன்னா வந்து அதை தான் எல்லாரும் எதிர்பார்த்து வருவாங்க. ஏன்னா வந்து திருஷ்யம் 1 திருஷ்யம் 2 வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இன்ட்ரிகிங்கா போகும். பட் இதுல வந்து அது கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் சொல்லுவோம். அண்ட் இதுலயுமே வந்து கடைசியில செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 40 மினிட்ஸ்ல சில பல ட்விஸ்ட் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் அதெல்லாமே வச்சு கடைசியில முடிக்காம ஃபோர்த் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தது வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து யூஸ்வலா எஸ்பெஷலி தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே ஏமாற்றம் தான் சொல்லலாம். போதும் இதைத்தோட முடிச்சிடலாமே, ஒரே கேஸ் எத்தனை வருஷம் நோண்டி படம் எடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலா. நீங்க திருஷ்யம் 3 பார்த்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இதோட இந்த படத்தை முடிச்சிக்கலாம்னு தோணுச்சா அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் போட்டு போங்க. என்னோட மார்க் வந்து 70. திருஷ்யம் 1-2 அளவுக்கு வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போவாதீங்க. பட் வந்து இது ஒரு டீசென்டான எமோஷனல் த்ரில்லரா தான் இருக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப பரபரப்பாலாம் இருக்காது. ஸ்லோவா போனாலும் பெருசா எங்கேயும் போர் அடிக்காம என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த கேரக்டரோட டிராவல் ஆகிறப்ப நல்லா தான் இருந்துச்சு. ஒரு டீசென்டான வாட்ச்னு சொல்லலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ், பாய்.